என்னமோ உள்ளத்தில் பொய் தெரியுதே, என்ன விஷயம்? நான் சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கா? கால் வந்துட்டு வா. பூக்களைத்தான் பறிக்காதுங்க, காதலைத்தான் முறிக்காதுங்க. பையன் எத்தனை படிக்கான்ப்பா? எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் இஷ்டப்படி கல்யாணம் நடத்தணும்னு சொன்னால் நீ முடிச்சு வச்சுருவியா? உன் இஷ்டத்துக்கு வரணும், அப்படியா? ரொம்ப திறமையாக பேசுத. ஆனால் அவன் இஷ்டம் வேறு மாதிரி இருக்குது, அதான் கேட்டேன் நான். இன்னொரு முறை கால் வந்துட்டு வா. முதல்ல அவனை படிக்க வச்சு ஜெயிச்சு கொடுப்போம், அடுத்து அவன் மனத்தை மாற்றுவோம். என்ன வாப்பா, இந்தா 2.25 ஆண்டுகளாக பல லட்சங்களை கடனாக அடைந்திருக்கிறாய். அந்த கடன் தீரக்கூடிய வருமானத்தையும் தாரேன், உன் கடனையும் தீர்த்து தரேன். உன் பிள்ளைக்கு எந்த அவமானமும் இல்லாமல் காப்பாற்றி வெற்றி ஆக்கி தரேன். நல்லா இருந்தாரு. சென்று வென்று வெற்றியுடன் வா, சாப்பிட்டு போப்பா. கர்மசாமிக்கு வீட்டில் யாருக்கோ உடல்நிலை சரியில்லையாமல? யாருக்கு யாருக்குப்பா சோமில்லை? ராமநாட்டு பகுதியா? யாருக்கு சோமில்லை? கால் வந்துட்டோம். என்ன செய்து கால் வந்துட்டோம். யாரெல்லாம் வந்திய? வா வந்துட்டு வா. சாற்றார வாரத்தின் போது எப்பாது உதிர்ந்தோம். என்ன பாப்பா, கண்ணை முடிக்காடா. நல்ல நரம்பு வாத உளைச்சல் ஏற்பட்டிருக்குடா. சோதிடக்காரர்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிறங்க இருக்குன்னு சொல்லுவோம், மந்திரவாதிகிட்ட கேட்டால் செய்வன் இருக்குன்னு சொல்லுவோம், என்கிட்ட கேட்டால் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவோம். இது உனக்கு இயற்கையால் ஆன ஒரு உபாதை. சனி பகவானுடைய பார்வையால் ஒரு பக்கத்து பின் கழுத்து, இந்த பிடரி, இந்த ஒரு புஜம் பின் பக்கம், இவைகள்லாம் வந்து இந்த முட்டு உடையும். அதே மாதிரி ஒரு கால் இடுப்பு, அடிவயிறு தொப்புள் பக்கத்தில் இங்கேருந்து எல்லாம் வலிக்கும். வலிக்கா கால் வந்துட்டோம். இது வந்து இயல்பால் ஆனது. இதுக்கு மந்திரம் தந்திரம் காரணம் கிடையாடா தம்பி. தேவையில்லாமல் எங்கேயும் போய் செலவழித்து சேவலை அறுத்துரு, முட்டையை கொண்டு வந்துரு, கடாயை வெட்டின்னு சொன்னால் உன் இஷ்டம், வெட்டிட்டு போ, அறுத்துட்டு போ. ஆனால் ஏன் மூலமாக நீ செய்ய வேண்டாம். என்னென்ன இதை உனக்கு நான் குணமாக்கி தந்துட்டா போதும்லா. பௌர்ணமி அன்னைக்கு என்னையை தேடிவா, உன்னை நான் குணமாக்கிடுறேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா, நல்லாயிருவேன், கடனை தீர்த்தாரேன், வேலைகள் ரொம்ப கிடைக்கும், உயர்வாய். போய்ட்டு வா, புண்ணியமாரி ஓடு. கர்மசாமி, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமே, பெண்ணு கிடைக்கணுமே எனக்கு. எனக்குண்ணா எனக்கா என்ன நீ அவனுக்கு கால் நோட்டு வாடா தம்பி. கார் 4 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒப்பனுடைய பாரம்பரியத்தில் 2 பொண்டாட்டி கல்யாணம் முடிக்காமல் ஒருத்தியவும் அவளுக்கு குழந்தையும் உண்டாக்கி அவள் தெருவில் போய் விழுந்து செத்தா. அப்பொழுது ஒரு சாபம், உன் பாரம்பரியத்துக்கே கல்யாணம் முடிக்காமல் நாயா இழுபடுவாங்க, பெண்ணை நீ பாய்ச்சனால பெண் கிடைக்காம தெருவில் போவாங்க, நீயே அடுத்து பிறந்து இழுபடுவலன்னு ஒரு பெண்ணி கர்ப்பஸ்திரியாக இருந்து சாபம் விட்டான். அந்த மூதாதையர் உள்ள கிழவனுடைய ஆன்மா தான் நீயா வந்து பிறந்திருக்க. அதனால் இப்போ உனக்கு உன் அண்ணனுக்கு கல்யாணம் சம்மந்தமாக முயற்சி பண்ணாலும் நடக்கவே செய்யாது. இந்த சாபங்கள்லேருந்து உங்களை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டுவோம். கர்மசாமிக்கு இன்னும் 2 தடவை விடணும். உன் உள்ள அங்கே போகல. குறுக்க போகக்கூடாது, அவனுக்கு குறுக்க வர்றது. இந்தாடா, இந்த நிவர்த்திக்கு பின்பு ஆவணி மாதத்தில் உன் வீட்டில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தின்படி ஒரு பெண் மணமகளாக குடியிருப்பாள். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். ஒன்றா கர்மசாமிக்கு
திருச்சி மாநகர், திருச்சி. ஏப்பா வந்திருக்கவங்கள பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாருப்பா? பொம்பளை பிள்ளைய பற்றி வாங்க உட்காருங்க வாங்க. உனக்கும் பொம்பளை எனக்காக கேட்கணும்? பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு என்னென்ன பொம்பளை உன் பிள்ளைக்கு என்னென்ன கேட்கணும்? கால் வந்துட்டு வா. ஏன் கணங்குகிறாய் மகளே? தைரியமாக இரு. இன்னும் ஒரு தரம். மாரி முத்து மாரி. மாரியம்மன் கோயில் இருக்கா? வீட்டு பக்கத்துலேயே இருக்காளோ? அப்படியா? சரி, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். அம்மா எல்லாரும் உட்காருங்க. ஏன் நிற்கிறீங்க? ஆந்திரா எங்கே போகிற? போயிட்டா. உன் பிள்ளைகளுடைய காலில் ஒரு சக்கரம் இருக்குப்பா. அதனால் வேலை விஷயமாகவோ கல்யாண விஷயமாகவோ எந்த முடிவு எடுத்தாலும் உருப்படியான தெளிவு இப்போ 1.5 வருஷமாக கிடச்சிருக்காது. அந்த நிலைகளிலிருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு குழப்பம்தான். புரியுதா? என்ன புரியுது? காலில் ஒரு சக்கரம் கிடக்குன்னு சொன்னேன். அந்த சக்கரம் ஒரு இடத்துல நிலையாக நிற்காது. அதனால் வண்டி ஓடும் பொழுது எந்த இடத்துல பிரேக் விடுதோ அந்த இடத்த சொந்தமாக்கிக்கிடுவாங்க. அதில் விவரமாக நான் சொல்ல போனேன் அப்படின்னு சொன்னால், ஓப்பனாக சொல்லவா, உறவு மாறிய திருமணம் அந்த நிலைகள் மாறணுமா அல்லது அங்கேயே இருக்கட்டுமா? கால் வந்துட்டு வா. ஆசை கண்களுக்கு அறிவு கிடையாது. உண்டா? உண்டா? அவளுக்குத்தான் அறிவு இல்லை, அவனுக்குமா அறிவு இல்லை? புரியுதா புரியலையா? அவன்தான் இதுக்கு மூல காரணமாகவே இருந்திருப்பான். அதனால் அவன் மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். கண்ணாடியை கலட்டி என் முன்னால் கொஞ்சம் கண்ணை மூடி உட்காருப்பான். இந்தா கொண்டு வந்து சேர்க்குறேன்.